பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Please look at my halat. It's day 5 and we're shooting. It's Mahashivratri, which hopefully gives us also divine intervention, but anything else. Yeah, how's it shooting while fasting? Feels great. Running on love and fresh air, but hopefully it all just looks beautiful in the end and it'll be worth it. Meanwhile, I've got water. If I drink it, it'll be hot. அனிப்ரோட இன்ஜினியர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி அந்த க்ரூ இருக்கா இல்லை என்ன பண்ணீங்க அப்படின்னு. இல்லை வச்சிருக்கேன் அது இருக்கு அப்படின்னு. அது கேட்டாங்க சாங் பண்ணுமா அப்படின்னு. எனக்கு சத்தியமா தெரியாது கூலிக்கு தான் வரப்போகுது அப்படி. அது ஏதோ சாங்கா வரப்போகுது ஐடியாவா. இது ஐடியாவா சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அனிப்ரோ கிட்ட சென்ட் பண்ணிட்டு அனிப்ரோ வந்து அப்புறம் அதை ஒரு 1.5 மினிட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னார். அவரு சாங் பண்ணி மறுபடியும் கொடுத்து 1.5 மினிட்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அகைன் அது ஒரு பெரிய சாங்கா மாறிச்சு. அது ப்ராசஸ் வந்து 2 பேரும் மாறி மாறி அவரு நான் ஒர்க் பண்ணி அனுப்புவேன், அவர் இது மாதிரி டியூன் பண்ணி வோக்கல்ஸ்லாம் எடுத்து அனுப்புவார். அந்த மாதிரி இந்த சாங் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து தலைவரோட பர்த்டேக்கு வந்து அந்த நீங்க சொன்ன அந்த 40 செகண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்தீங்களா தலைவரோட பர்த்டேக்கு நம்மளோட ரிதம்? ஆமா, அது வந்து ஆக்சுவலி நான் தலைவர் மூவில ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேட்டையெல்லாம் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் அடிஷனல் ப்ரோக்ராமிங் தான் பண்ணேன், ரிதம் ப்ரொடக்ஷன் பண்ணல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் ரிதம் ப்ரொடக்ஷன் வந்து தலைவருக்கு பண்ணது இந்த சாங் தான். ஸோ இது வந்து நான் அப்போ வந்து லண்டனுக்கு வந்து ஒரு ஷோக்கு போயிருந்தோம் தேவா சாரோட. ஸோ அப்போ நான் ஏர்போர்ட்ல இறங்கினப்போ ஃபர்ஸ்ட் நெட் ஆன் பண்ண உடனே பார்த்தா இந்த இது வீடியோ வந்து பார்த்தா பயங்கரமா இருக்கு. அதுவும் இந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் பயங்கரமா இருந்தது. இந்த டெனிம் ஷர்ட் போட்டு தலைவர் அது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. நம்ம கேட்டு இப்போ தலைவர்லாம் வந்து கண்டிப்பா எப்ப ஒரு வாட்டி நம்ம ஒர்க் பண்ண மாட்டோமான்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரிதம் ப்ரொடியூஸ் பண்ண ட்ராக்குக்கு தலைவர் டான்ஸ் பயங்கரமான. எதுவும் சொன்னாருங்களாமா பாட்டு கேட்டுட்டு இது எங்க இருந்து புடிச்சீங்க இப்படிலாம் அப்படின்ட்டு? இல்ல, நான் எதுவும் அதை பத்தி எனக்கு தெரியல. பட் அனிப்ரோ வந்து பயங்கரமா நைட்டு கால் பண்ணி பேசிட்டு இருந்தார். ரொம்ப நேரம் பேசினார் அந்த இந்த குரூவ் பத்தி. பயங்கரமா இருக்கு, அந்த ஸ்விங் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு. அப்ப கிரெடிட் கோஸ் டு டிஆர் சார். ஓகே. அண்ட் சாங்லயுமே வந்து டிஆர் சார் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. சோ அது அந்த அந்த விஷயத்துக்காகவே மென்ஷன் பண்ணிருக்கீங்களா?
இல்ல அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அது ஆமா. அவங்க பாடுனது இருக்குல்ல. ஓகே சோ அது அதுக்காக யூஸ் பண்ணதுனால அதுக்கு ரெஸ்பெக்ட். ஓகே நைஸ். அது அனி ப்ரோ பண்ணிருக்காங்க. சூப்பர். இப்போ இந்த சாங் வந்து இதோட வைப் இருக்குல்ல, இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு செலிப்ரேஷன் சாங் மாதிரி இருக்கு. நமக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இது வந்து தலைவரோட ஸ்டெப்ஸோட இதை பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ஆமா, ஆமா. நீங்க சாங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வித் இந்த அவரோட டான்ஸோட வச்சு பாத்தீங்களா? டான்ஸோட பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் அதான் சொன்னல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அந்த ஏர்போர்ட்ல உட்கார்ந்து ஏர்போர்ட் வைஃபைல தான் பார்த்தேன் நான். அந்த அதாவது குரூவா சாங்க ஃபுல் சாங் கேட்டுட்டோம். நான் வர்க் பண்ணனால கண்டிப்பா கேட்டிருப்போம். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் பார்த்தேன். அது வரைக்கும் நான் பார்க்கல. அப்போதான் தலைவர் ஆடினதான் பயங்கரம். ஓகே நமக்கு அது ஒரு பெரிய மொமெண்டா இருந்திருக்கும்ல, அவரு என்னமா ஸ்டெப் போடுறாரு அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த ரிதம் வந்து இன்னும் பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணிட்டாரு. சிம்பிள் மேட்டர் வந்துட்டு டான்ஸ் ஆடி மாதிரி வர மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த சாங் நீங்க சும்மா ஒரு 2 லைன் பாட முடியுமா? இல்ல சும்மா ட்ரை பண்ணலாம் ப்ரோ. நம்ம எல்லாம் ஜாலியா பசங்களோட சேர்ந்து வைப் பண்ற மாதிரி தானே இது. பாடல வர. சரி ப்ரோ பேசிருங்க பேசாம சாங்க பத்தி அப்படியே அந்த லிரிக்கோட பேசிருங்களேன், பாடலாம் வராது. வேணாம். சரி நான் உங்ககிட்டே விட்டுறேன், நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க. நான் குரூ வாசி காட்டுறேன். ஓகே டன். இது என்னது ப்ரோ இது? தர்புக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே இது ஸ்டூல் பக்கத்துல ஏதோ ஸ்டூல் வச்சிருக்கீங்க. இல்ல இன்ஸ்ட்ருமெண்டா. சூப்பர் ப்ரோ. அப்படியே சிக்கிட்டு மட்டும் போடலாம்ல, அந்த வைபோட மேட்ச் ஆகிட்டு. நோ சிங்கிங் அப்படின்றீங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வராதுங்க. வந்தா ரொம்ப மோசமா இருக்கும். தேன்மொழி நான் வாசி காட்டுறேன். நைஸ். ஏதோ இப்படிலாம் பண்றீங்க, நல்லா வருது. இது பேர் என்னது ப்ரோ? இன்ஸ்ட்ருமெண்ட் தர்புக்கா. தர்புகா சிவா. அப்படி சொல்லலாம். அவர் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால தான் அப்படி வச்சிருக்கீங்க. அவர் வாசிப்பார் அது. சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நான் அதை இது யூஸ் பண்ணி நான் அதை மொக்க பண்ண விரும்பல. ஸோ இப்போ இந்த சாங் வந்து என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எப்போ வரும்? இது ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி ஃபீல் ஆகுது. சொல்ல மாட்டீங்க? தெரியாது முதல்ல. சொல்ல மாட்டீங்களா? இல்ல அப்படி கேட்டோடனே அப்படி யோசிச்சீங்களே சொன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி. இல்ல நோ ஐடியா. ஓகே அனிருத் ப்ரோவோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆல்வேஸ் கைண்ட் இனஃப். நம்ம எது கொடுத்தாலும் ஸோ இதுல அது நல்ல விஷயம் இருந்தா கண்டிப்பா அதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி அவருக்கு ஜாஸ்தி இருக்கு. அண்ட் மியூசிஷியனை வந்துட்டு அவர் என்கரேஜ் பண்றதும், இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம் சூப்பரா பண்ணிட்டோம்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கால் பண்ணி சொல்லுவார், நம்ம பேசுவோம் சூப்பரா இருக்கு இந்த குரூப் செம்மையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. ஓகே அண்ட் எப்பவுமே அனிருத் பத்தி சொல்லும் போது எல்லாருமே ஈஸியா சொல்லிடுவாங்க, கொஞ்ச நாள் தான் கேட்க முடியும். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.